யாராவது ஒருத்தர் வந்து நோகும்படியான ஒரு வார்த்தைகளால பயன்படுத்தலாமா சார்? சொல்லவே வேண்டி வந்தா கூட சில சமயத்துல சில இதை தவிர்த்திடணும். தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பு கண்டுபிடிச்சாரு, உங்களுக்கு தெரியும். பல்பை கண்டுபிடிச்சிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாரு, நிறைய ஃபெயிலியர்ஸுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சாரு. பத்திரிகை நிருபர்களை கூப்பிட்டு நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன் என்னுடைய சயின்டிபிக் இன்வென்ஷன் காட்டுறதுக்காக அவருடைய அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு சொன்னாரு, அந்த பல்பை எடுத்துட்டு வா அப்படின்னு. அவர் அசிஸ்டன்ட் எடுத்துக்கிட்டு வரும்போது கீழே போட்டு உடச்சிட்டாரு. அதுலேருந்து தான் அந்த பல்புங்கிற வார்த்தை வந்ததோ என்னமோ தெரியல. எங்க ஊர்ல யாராவது ஏமாந்து போயிட்டா பல்பு அப்படின்பா. இது ஏன் சொல்றான்னு தெரியும். அவன் எடிசனுக்கு பேரன். கீழே விழுந்து உடச்சு விட்டான். யார்? அந்த அசிஸ்டன்ட் உடச்சிட்டான். உடைச்ச உடனே இந்த பத்திரிகை தாமஸ் ஆல்வா எடிசன் ரொம்ப அலட்டிக்கல. அதனால என்ன, மறுபடியும் இன்னொரு பல்பு தயாரிச்சா போச்சு. கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு 1 வீக் ஆகும். நீங்க ஒரு வாரம் கழிச்சு வந்து என்ன பாருங்க, நான் ரெடி பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறேன் ப்ளீஸ் அப்படின்ட்டார். ஒண்ணு திட்டல செக்ரட்டரிய கூப்பிட்டுட்டார். ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் ஆச்சு, பத்திரிகாரங்கள் எல்லாம் கூப்பிட்டாரு. அந்த பல்பை மறுபடியும் காட்டணும். அதே அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டாரு, பல்பை எடுத்துட்டு வா. எல்லாரும் என்னங்க சொல்லியிருப்பான்? அது அவனையே அனுப்புறிய, அவன் தான் ஏற்கனவே உடைச்சவனாச்சு, அவன் தான் முன்னாடியே போட்டு உடைச்சானே. நம்ம மக்களுக்கு ஒரு அபிப்பிராயம், ஒரு தடவை ஒருத்தன் உடைச்சுட்டான்னா வாழ்நாள் முழுக்க அதே தான் அவன் செய்வான் அப்படிங்கிற அபிப்பிராயம் அந்த அம்மாமார்களுக்கு புள்ள மேல உண்டு. உங்ககிட்ட கொடுத்தா நீ கொட்டிடுவேன், உங்ககிட்ட கொடுத்தா நீ கொட்டிடுவேன். புருஷன் சொல்ல உங்ககிட்ட கொடுத்தா நீ செலவு பண்ணுவேன், உங்ககிட்ட கொடுத்தா நீ செலவு பண்ணுவேன். வாழ்நாள்ல ஒரு தடவை ஒரு காரியத்தை பண்ணிட்டா கடைசி வரைக்கும் அதையா பண்ணுவான். இப்ப சில பேர் தப்பி தவறி ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவான், அப்புறம் அதை வாங்குவான் வாங்கவே மாட்டான். இது தெரியாம வந்துருச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க், அதுக்கப்புறம் என்ன வந்தது அவன் பாட்டுக்கு ஒதுங்கி பேசாம போடுவான். பட் நம்ம மைண்ட் செட் எப்படி தெரியுங்களா? நேத்திக்கு ஒருத்தன் ஒரு காரியம் பண்ணிட்டா இன்னைக்கு அதே தான் பண்ணுவான்னு. பெர்னார்ட் ஷாட்ட ஒருத்தன் கேள்வி கேட்டான், உலகத்திலேயே நீ மதிக்கிற மனுஷன் யாருன்னு கேட்டான். ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு பெர்னார்ட் ஷா சொன்னாரு, என் டெய்லர். எங்க இந்த பதில் யாராவது எதிர்பார்ப்போமா? நீ மதிக்கிற மனுஷன் யாரு? என் டெய்லர் இருந்தாரு. ஏன் அப்படின்னா அவன் தான் ஒவ்வொரு தடவையும் என்ன சரியா அளந்து பாக்குறான். பழைய அளவை நம்பி என்ன அப்படியே இல்லை, நான் எப்படி இருக்கிறேன்றதை அப்பப்போ அளந்து பாக்குறான். இது சாதாரண வார்த்தை இல்லைங்க. யாரை பத்தியும் ப்ரீ கன்சீவ்டு ஐடியாவோட லைஃப்ல அணுகாதீங்க. அவங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நேத்திக்கு கொலகாரனா இருந்தவன் கூட இன்னைக்கு நல்லவனா மாறி இருக்கலாம், இன்னைக்கு நல்லவனா இருந்தவன் கூட கொலகாரனா மாறி இருக்கலாம். நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. ஏன்னா மனுஷன் மாறிக்கிட்டே இருக்கிறான். அவன் நேத்திக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது நம்ம ஜனங்களுக்கு தெரியாது. நம்ம எப்படி பண்ணுவோம்னா பழைய விஷயங்களை வச்சே புதிய முடிவுகளுக்கு வருவோம். அப்ப இந்த பத்திரிகை நிருபர்லாம் சொல்றாங்க, அவனையே இப்ப பல்ப் எடுத்துட்டு சொல்றீங்களே, அவன் உடைச்சிருவானேன்னு. எடிசன் 2 சொன்னாரு, இரு, போன தடவை உடைச்சதாலேயே இந்த தடவை ஜாக்கிரதையா கொண்டு வருவான். ஏன்னா வாழ்க்கையில ஒரு தடவை ஒரு தப்பு பண்ணிட்டான், நம்ம தப்பு எவ்வளவு பெரிய தப்புன்னு உணர்ந்திருப்பான். இது எவ்வளவு கண்டுபிடிக்கிறது கஷ்டம்ங்கிறது அவனுக்கு தெரியும், இதை உடைச்சிட்டமேங்கிறது அவனுக்கு தெரியும். அதனால அவன் கண்டிப்பா தப்பு பண்ண மாட்டான். இது என்னுடைய முடிவு. அந்த தப்பு என்னன்னு உணர்ந்துட்டான், அவன் அந்த தப்பை செய்ய மாட்டான். இது முதல் விஷயம். 2, இப்ப அவன் உடைச்சா கூட நான் கோவப்பட மாட்டேன். ஏன் அப்படின்னா பல்பு உடைஞ்சா வேற பார்த்து நம்ம செஞ்சிடலாம். நாம எதுக்கும் தகுதி இல்லைன்னு ஒரு மனுஷன் மனசு உடைஞ்சிட்டா அவன் அப்புறம் நம்மளால காப்பாற்ற முடியாது. எனக்கு பல்பு முக்கியம் இல்லை, மனுஷனோட மனசு முக்கியம். இதாங்க வாழ்க்கை. பொருள்கள் நாம கையாளுகிற கருவி. எப்ப வேணாலும் பொருள் வாங்கிக்கலாம். நீங்க பொருள் ஒண்ணு உடைஞ்சு போச்சுன்னு பிள்ளைய அடிக்காதீங்க. இதை ஏன் உடைச்சேன்னு கேட்டு பிள்ளைய அடிக்காதீங்க. ஏன்னா மனசு உடைஞ்சு போயிடும் பிள்ளைங்களுக்கு. நீங்க அதுக்கு பொம்மை கார் வாங்கி கொடுத்துருக்கீங்க, உடைச்சிருச்சா, அடிக்காதீங்க, வேற பொம்மை கார் வாங்கிக்கலாம். ஆனா நம்ம அப்பா மோசம் நம்மளை அடிக்கிறான்னு மனசு உடைஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் மறுபடியும் அவனுக்கு அன்புள்ள அப்பாவா மாறவே முடியாது.